இந்த குப்பை கிடங்குனால இங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அடிக்கடி இந்த வெயில் காலங்கள் தீப்பற்றி விட்டுறாங்க. இதுக்காக இது இல்லாமல் குப்பைங்க அதிகமாக சேர்ந்து பல அடி உயரத்துக்கு குப்பைங்க மலை போல் குவிக்கப்பட்டிருந்தது. பிறகு அரசாங்கம் அறிவிப்பால் தமிழ்நாடு உள்ள அனைத்து குப்பை கிடங்கும் நவீன இயந்திரங்கள் கொண்டு சல்லடை போட்டு சலித்து அதில் தேவையானதெல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்தார்கள். அப்படிதான் இந்த பவுசா நகர் பகுதியில் அமைந்துள்ள திருப்பத்தூர் நகராட்சியின் குப்பை கிடங்கும் அந்த திட்டத்தின் கீழ் அமைந்துள்ளது. ஆனால் என்னவென்றால், இந்த குப்பை கிடங்கில் பல அடி ஆழமாகவும் பொதிக்கப்பட்டுள்ளது. குப்பை கிடங்கில் இடம் இல்லாத காரணத்தினால் குழி வெட்டப்பட்டு சுமார் ஒரு 10-15 அடி பூமி கீழிருந்து குப்பைகள் உள்ளது. இவர்கள் மேலோட்டமாகவே குப்பை கிடங்கை வாரி உள்ளார்கள். லாக்டவுனுக்கு பிறகு இந்த சம்பவம் நல்ல துரிதமாக வேலை செய்து சுமார் ஒரு வருட கடும் உழைப்பினால் குப்பை கிடங்கு பெருமளவு அகற்றப்பட்டுள்ளது. ஆனால் சுமார் ஒரு 2-3 ஏக்கர் அளவுக்கு குப்பை கிடங்கு உள்ள நுழையும் பகுதியில் இடதுபுறமாக சுமார் ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்கு குப்பை வராமல் அப்படியே உள்ளது. அந்த குப்பை தான் நேற்று தீப்பிடித்து மளமளவென எரிந்து விட்டது. இந்த குப்பை கிடங்கு பிரச்சனை என்னவென்றால், அடிக்கடி காற்று மாசுபாடு, வரும் துர்நாற்றம், இப்பகுதியில் அதிகமான கொசு உற்பத்தி மற்றும் மழைக்காலங்களில் அந்த குப்பை கிடங்கிலிருந்து வரக்கூடிய கழிவு நீரால் இப்பகுதியில் தெருக்களில் தேங்கி விடுகிறது. ஏன்னா 2 தெரு இருக்கிறது பக்கத்திலே. அந்த 3 தெரு இருக்கிறது. 3 தெருவுமே பள்ளமாக உள்ளது. ஒரு தெரு ஓரளவு இப்போ சாலை போட்டு உயரமாக உள்ளது. மற்றபடி பார்த்திங்கன்னா 2 தெருவுமே பள்ளத்தில் இருக்குது. ஸோ அதனால் அந்த கழிவு நீர் மொத்தமும் இங்கே தான் அந்த தெருக்குள்ளே நிற்கிது. இங்கே குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இருக்காங்க. இந்த பவுசா நகர் பகுதிக்குன்னு கால்வாய் கட்டப்பட்டது தேர்தலுக்கு பிறகு. அந்த கால்வாயவும் முழுசாக முடியலை. ஒரு தெருவுக்கு கால்வாய், ஒரு தெருவுக்கு அது கூட இல்லை. சுமார் இந்த பகுதியில் இந்த தெருக்களுக்கு சாலை போட்டே எங்களுக்கு எவ்வளோ தெரிந்து 15-20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. யாருமே தெருக்குன்னா சாலை கூட போடலை. இந்த குப்பை கிடங்கு அகற்றப்படும், முழுமையாக அகற்றப்பட்டு வேறொரு திட்டங்கள் இந்த பகுதியில் அறிவிக்கப்படும் என சுமார் 4-5 வருடங்களுக்கு முன்பே திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு அதற்கான வேலைகள்லாம் நடந்தது. உண்மைதான், நடந்து கொண்டு இருந்தது. தற்போது அனைத்தும் நின்று விட்டது. இதுக்கு எல்லாம் தீர்வு என்னவென்றால், மறுபடியும் இந்த குப்பை கிடங்கை முழுவதுமாக சுத்தம் செய்து வேறொரு திட்டங்கள் இந்த இடத்தில் அமல்படுத்த வேண்டும். இப்பகுதியில் சாலை வசதிகள் கிடையாது, பொது கழிப்பிடம் கிடையாது, எந்த ஒரு அரசு திட்டங்களும் இப்பகுதியில் அமைவதில்லை. கேட்டால் அரசு இடம் இங்கே எதுவும் இல்லை என அறிவிக்கப்படுது. ஒரு அங்கன்வாடி மையம் கூட கிடையாது இந்த இடத்துல பவுசா நகரில். இதற்கெல்லாம் தீர்வாக ஏதாவது அரசு முன்வந்து செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.